ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்க சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலையில் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்று வருவதாக அறிய முடிகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான 67.97% வாக்குகள் என்னும் பணியானது சித்தோட்டையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கையின் போது முதலில் தபால் வாக்குகள் என்னும் பணி துவங்கி முடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அதில் பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணும் பணி 14 மேஜைகளில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில முதல் சுற்றின்படி திமுக 7961 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 1081 வாக்குகளும் பெற்றதாக தகவல் கிடைத்திருந்தன. இந்த நிலையில இரண்டாவது சுற்றில் திமுக 18,873 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 2234 வாக்குகளும் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி திமுக 16,639 வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. கோபால், மணிகண்டன், இப்போ வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது சுமூகமாக நடைபெற்றிருக்கு இல்லையா? அதில் எந்த பிரச்சனையும் குழப்பம் எதுவும் இல்லை. இப்போ வழக்கமாக வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஒரு சுணக்கம் இது போன்ற பிரச்சனைகள் அது இருப்பதாக நம்ம பொதுவாக பார்க்க முடிகிறது. அது போன்ற எந்த குழப்பமும் இருக்கும் அப்படிதான் கட்சிகள் சார்பாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமாக கோபால், அதாவது வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அங்கீகார அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலையில நாம் தமிழர் கட்சியின் ஆர்வ ஏஜென்டை வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்ததால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதே போல சில சுயேட்சை வேட்பாளர்களின் முகவர்களும் அனுமதிக்கவில்லை என கூறி அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பின்னர் அவர்களது முகவர்களை உள்ளே அனுமதிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணியானது தொடர்ந்து அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. கோபால், மணிகண்டன், இப்போ மொத்த சுற்றுகள் எண்ணிக்கையுடைய முடிவுகள் நமக்கு எப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 12-1 மணிக்கு தெரிய வந்துருமா? நிஜமா கோபால், அதாவது 17 சுற்றுகளாக நடைபெறும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுங்கரா ஏற்கனவே நம்மிடம் தெரிவித்திருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா ரிசல்ட் சொல்வதற்கு மட்டுமல்ல 25 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 3 மணி முதல் 4 மணி ஆயிரும் என தகவல் தெரிவித்துள்ளனர். கோபால், மணிகண்டன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.